வெல்கம் டு சுபாஷ் சரோ சேனல். இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஊட்டியில் இருக்கக்கூடிய ஜெம் பார்க் அப்படிங்கிற ரிசார்ட்டோட பஃபட் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ ஃபுல்லாக நான் உங்களுக்காக கவர் பண்ணியிருக்கிறேன். வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இது நமக்கு மார்னிங் பஃபட் ஃப்ரீ தான். இது நம்ம ரூம் ப்ரைஸ் கூடயே அவங்க ஆட் பண்ணிட்டாங்க. நீங்கள் ப்ரைவேட்டாக இங்கே பஃபட் எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு 1000 ரூபி வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இங்கே ரூம் புக் பண்ணவங்க எல்லாருமே இங்கேயே பஃபட் எடுக்கிறது நல்லது. ஏன்னா வெளியே உங்களுக்கு எந்த விதமான ஷாப்போ ஹோட்டல்ஸோ ரொம்ப பக்கத்தில் இல்லை. அதே மாதிரி ஃபுட்டோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்தது. இங்கே தங்கியிருந்த அன்றைக்கி ஃபுல்லாகவுமே நாங்கள் இங்கே தான் ஃபுட்டு எடுத்துக்கிட்டோம். எல்லா டைமுமே நம்மளுக்கு ஃபுட்டோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ஹோட்டலோட ஃபுல் டூர், ரூம் டூர் எல்லாமே நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ அதோட டீட்டெயில்ஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்குறேன். நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நிறைய ஐட்டம் இருந்ததை பார்க்க முடிஞ்சுது. அது டெசர்ட்லேயே ஆகட்டும், ஜூஸஸில் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே நிறைய ஐட்டம் இருந்தது. நார்மலாக நமக்கு ரிசார்ட்டில் 1 or 2 ஜூஸஸ் தான் வச்சுருப்பாங்க. இங்கே மில்க் ஷேக்லேருந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி சாலட், ஆப்பம், தோசை, அதே மாதிரி எக் எல்லாமே லைவ் கவுண்டர் இருந்தது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட் வியூ. உங்களுக்கு அவுட் சைடு கூட டேபிள் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ மார்னிங் வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபுட் எடுத்துகிட்டு வெளியே இருந்து கூட என்ஜாய் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.